இந்த உலகில் 3 பெரிய மதங்கள் மனிதர்களின் நம்பிக்கையை வழிநடத்தி இன்று வரை வளர்கின்றன. அவை யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம். உலகம் முழுவதும் பல கோடி மக்களை இணைக்கின்றன. ஆனால் இந்த 3 மதங்களுக்கும் ஒரே வரலாற்று வேர் இருப்பதை பலர் அறியவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனத்தில் ஒரு மனிதர் கடவுளை நம்பி வாழ்ந்தார். அந்த மனிதரின் பெயர் ஆபிரகாம். உலக மதங்களின் வரலாற்றில் முக்கியமானவர். அவர் கடவுளை முழு நம்பிக்கையுடன் பின்பற்றி நம்பிக்கையின் தந்தை என மதிக்கப்பட்டார். ஆபிரகாமுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவர்களிலிருந்து பெரிய வரலாறு தொடங்கியது. முதல் மகன் ஈசாக். அவரது தலைமுறையிலிருந்து யூத மக்கள் உருவாகத் தொடங்கினர். ஈசாக் தலைமுறையிலிருந்து யூதர்கள் உருவாகி பழமையான யூத மதத்தை பின்பற்றினர். இந்த வரலாற்றிலிருந்து உருவானது உலகின் பழமையான மதங்களில் ஒன்றான யூத மதம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அன்பை போதித்த ஒரு போதகர் மனிதர்களிடம் தோன்றினார். அவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்களுக்கு அன்பும் மன்னிப்பும் நிறைந்த வாழ்க்கையை போதித்தார். இயேசுவின் போதனைகள் உலகம் முழுவதும் பரவி கோடிக்கணக்கான மக்களை மாற்றின. அவரின் போதனைகளிலிருந்து கிறிஸ்தவம் உருவாகி உலகின் பெரிய மதங்களில் ஒன்றானது. ஆபிரகாமின் 2வது மகன் இஸ்மாயில் அரபு மக்களின் முன்னோராக கருதப்படுகிறார். இஸ்மாயில் தலைமுறையிலிருந்து அரபு மக்கள் உருவாகி பாலைவனத்தில் வாழ்ந்தனர். பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அரபு நிலத்தில் ஒரு தீர்க்கதரிசி பிறந்தார். அவர் முகமது. இறைவனின் செய்தியை மக்களிடம் கொண்டு சென்றார். அவரின் போதனைகளிலிருந்து இஸ்லாம் உருவாகி உலகம் முழுவதும் பரவியது. இதனால் 3 பெரிய மதங்களும் ஒரே குடும்ப வரலாற்றிலிருந்து உருவானது. இந்த 3 மதங்களுக்கும் ஒரு பொதுவான புனித நகரம் இருக்கிறது. அந்த நகரம் ஜெருசலேம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டது. யூதர்களுக்கு இது மிகவும் புனிதமான நகரமாக கருதப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நகரம் இயேசுவின் வாழ்க்கை காரணமாக முக்கியமானது. முஸ்லிம்களுக்கும் இந்த நகரம் மிக பெரிய புனிதமான இடமாக மதிக்கப்படுகிறது. மதங்கள் வேறுபட்டாலும் மனிதர்களின் நம்பிக்கை அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. நம்பிக்கை மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றி அவர்களை நம்பிக்கையுடன் வாழச் செய்கிறது. இந்த இணைப்பின் தொடக்கம் ஆபிரகாம் என்ற மனிதரின் நம்பிக்கையிலிருந்து ஆரம்பமானது. அவரிடமிருந்து 3 பெரிய உலக மதங்கள் உருவாகி வளர்ந்தன. இந்த வரலாறு இன்று வரை உலக மக்களின் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கிறது.